அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினம் கொழும்பு பங்கு பருவத்தினுடைய இந்த இணையவழி கருத்தரங்கிலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கருத்தரங்கானது யாழ்ப்பாண கிளை ஊடாக பங்குச்சந்தையிலே ஈடுபடுகின்ற முதலீட்டாளர்கள் தாங்கள் சுயமாகவே பங்குகளை வாங்கி கொள்வனவு செய்து விற்பனை செய்வது எவ்வாறு என்பது சம்பந்தமாக இணைய வழியூடாக ஆன்லைன் ட்ரேடிங் இலே நீங்கள் எவ்வாறு உங்களுடைய வியாபாரத்தை செய்வது என்பது சம்பந்தமாக நீங்கள் ஒரு தெளிவான விளக்கங்களை பெற்றிருக்க வேண்டும் என்ற நோக்கிலே இன்றைய கருத்தரங்கினை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பானது ஆன்லைன் ட்ரேடிங். பங்குச்சந்தையிலே நீங்கள் செய்கின்ற அந்த வியாபாரங்கள் நீங்கள் விடுகின்ற சில தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பு. ஆகவே எந்த விதமான தவறும் இல்லாது நீங்கள் சரியாக அந்த வியாபாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக உங்களுக்கு மிகவும் தெளிவான ஒரு விளக்கம் கட்டாயம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் இந்த கருத்தரங்கினை ஒழுங்கமைத்திருக்கின்றோம். இன்றைய கருத்தரங்கிலே உங்களுக்கு கருத்துரைகளை வழங்குவதற்காக HNB ஸ்டாக் புரோக்கர்ஸ் பங்குத்தரகர் நிறுவனத்திலிருந்து திரு சந்திரகுமார் திலக்ஷன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இவர் கடமையாற்றுகின்றார் பங்கு சந்தையிலே. ஆகவே இவரிடம் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் சம்பந்தமான விளக்கங்களை நீங்கள் கேட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது வினாக்கள் இருந்தால் நீங்கள் அந்த Q&A பகுதியிலே செட் பண்ணுவதன் ஊடாக அதற்கான விளக்கங்களை நாங்கள் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த கருத்தரங்கின் மூலம் நீங்கள் மிகவும் பயன்பெற்று ஒரு சிறந்த முதலீட்டாளராக வர வேண்டும் என்றும் நான் வாழ்த்திக் கொண்டு தொடர்ந்து கருத்துரைகளை வழங்குவதற்காக திரு திலக்ஷன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். திலக்ஷன், ஓவர் டு யூ. நன்றி சபானந்தன் சார் அவர்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கிய சிஎஸ்சி யாழ்ப்பாண நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக இன்றைய நானுடைய தலையங்கத்துக்கு போக நான் விரும்புகிறேன். ஆன்லைன் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ். இன்றைய நாளுடைய தலையங்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம். பங்குச்சந்தை ஆரம்ப காலத்தில் கேள்வி குரலின் அடிப்படையில், அதாவது ஆப்ஷன் முறைப்படித்தான் அவங்களுடைய பரிவர்த்தனைகளை பெரும்பான்மையான செய்தாங்க. அதுக்கு பிறகு ஆட்டோமேஷன் வந்தது, அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக ட்ரேடிங் செய்து கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இப்பத்த காலத்தில் என்று சொல்லலாம் ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம், அதாவது மொபைல் மூலமாக இல்லை லேப்டாப் போன்ற டிவைசஸ் யூஸ் பண்ணி இந்த வர்த்தக நடவடிக்கைகளை செய்து கொண்டு வராங்க ஆன்லைன். அந்த ஆன்லைன் மூலமாக செய்யப்படுற வர்த்தக நடவடிக்கைகள் எப்படி வினைத்திறனா செய்ய போகிறோம் என்ற பற்றின ஒரு விளக்கத்தை தான் இந்திய நாளுடைய டிஸ்கஷன்ல நாங்கள் கரைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 7 விதமான முக்கிய அம்சங்களை நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம்ட்டு நான் யோசிக்கிறேன். இது கிட்டத்தட்ட நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்குமாண்டா நிச்சயமாக கிடையாது. இது எப்படின்னா ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் செய்கிற மாதிரி தான். நீங்கள் ஒரு 4-5 தடவை செய்து பார்க்கும்போது இது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை, ஒரு ஈஸியான விஷயம் என்று தான் உங்களுக்கு பண்ணுது. ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன் செய்வீங்க, ஒரு பேங்குக்குள்ளேயே டிரான்சாக்ஷன் செய்து கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி வேறு பேங்குக்கு டிரான்சாக்ஷன் செய்வீங்க, இல்லாட்டி பில் பே பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த பங்குச்சந்தையில் சில நோக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி பரிவர்த்தனைகளும் மாறிக்கொண்டு போகும். மற்றபடி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை. ஒரு சின்ன ஓடர்ஸை, ஒரு 4 ஓடர்ஸை நீங்கள் போட்டு ஒரு 5 ஷேர் ஒரு 10 ஷேர் ஓடர்ஸை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இது அவ்வளோ குழப்பகரமான விஷயம் உங்களுக்கு தெரியாது, ஒரு சிம்பிளான விஷயம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இது இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டம் ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா, ஆன்லைனில் வாங்குதல் விற்தல் செயல்முறைகளை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டத்தில் பேசிக்காக சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னே என்னென்ன செய்யலாம்ன்ற விஷயம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது ஓப்பன் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் இலங்கையினுடைய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா காலம் 9:30 பின்னேரம் 2:30 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி காலப்பகுதிக்கு பரிவர்த்தனைகள் நடக்குது. அதில் 9:30 முன்னம் நீங்கள் ஒரு பங்குல வாங்கணும்னு நினைக்கிற ஒரு முதலீட்டாளர் கிட்டத்தட்ட ஒரு பிளைண்ட் ஓடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னைய நாளினுடைய பங்கு விலையின்
அடிப்படையில் வச்சு இந்த பங்குகளை வாங்குற ஒன்று மட்டும் நினைக்கிறார்கள் பரிவர்த்தனைகளை செய்யலாம். அதை ஓப்பன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி செய்யலாம். அதாவது பங்குச்சந்தை 9:30 2:30 வரைக்கும் தான் நடைபெற்றாலும் அதுக்கு முன்னே 9 மணிலேருந்து 9:30 வரைக்கும் நீங்கள் உங்களோட ஓர்டர்ஸை பிளேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த ஓர்டர் புக்குன்னு சொல்ல பின்னால அந்த ஓர்டர் புக்கை கிடைப்போம். ஓர்டர் புக் என்று சொல்லப்படுற அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகாது, ஒரு பிளைண்ட் ஓர்டர்ஸாக போட்டு கொண்டிருப்போம். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எதில் கூட யூஸ் பண்ணுவாங்கன்னா IPO டைம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 9:30 2:30 வரைக்கும் அந்த 5 மணித்தியாலம் ரெகுலர் ட்ரேடிங் நடக்கும். அப்புறம் போஸ்ட் க்ளோஸ் நடக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா இலங்கை பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் 2 டிவிஷனாக இருக்குது. அதாவது இக்குட்டி மார்க்கெட், டெப் மார்க்கெட் ரெண்டும். இக்குட்டி மார்க்கெட்டில் பங்குச்சந்தையின் பங்குகள் பரிவர்த்தனையும், டெப் மார்க்கெட்டிலேயே கடன் பத்திரங்கள் பரிவர்த்தனையும் நடக்கும். அதாவது ஒரு கம்பெனிக்கு மேலதிகமாக காசு தேவைப்படுற சந்தர்ப்பங்களில் கடன் பத்திரங்களை வழங்கி அதற்கு முதலீட்டாளருக்கு முதல் ப்ளஸ் வட்டிகளை கொடுக்கறது மூலமாக அந்த பரிவர்த்தனையும் செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கு ஆன்லைன் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி பங்குச்சந்தை சம்பந்தமானது செய்கிறதால நாங்கள் இக்குட்டி மார்க்கெட்டை பற்றி காய்ச்சோம்னா அதுக்குள்ளேயே 2 போட்டுகள் இருக்குது. அதாவது நார்மல் போட், க்ராசிங் போட் என்று ஒரு 2 பிரிவுகள் இருக்கு. இந்த நார்மல் போட்டுன்றது கிட்டத்தட்ட ஒரு ரீட்டைல் கடமை. இப்போ நீங்கள் கடையிலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான கடைகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கடை, இன்னும் ஒன்று ஹோல்சேல் கடை என்று 2 விதமான கடைகள் இருக்கு. அதாவது சாதாரண அன்றாடம் பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறார்கள் ரீட்டைல் கடையில் போய் வாங்குவாங்க. அதாவது பல்காக வேண்டணும், பெரிய அளவில் சாமான்களை வேணும்னு நினைக்கிறார்கள் ஹோல்சேல் கடையில் போய் பொருட்களை வேண்டி கொள்ளுவாங்க. இது ஏன் இப்படி ஒரு அமைப்பு நாங்கள் சாதாரண வாழ்க்கையில ரீட்டைல் ஹோல்சேல் வச்சுருக்கிறாங்கன்னா பொருட்களோட வெளியேற்றத்தை தடுக்கிறதுக்கும் அதில் வாங்குற நுகர்வோர் பாதிப்பை அடையாமல் இருக்கிறதுக்காக தான் ஹோல்சேல் ரீட்டைல் என்று நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பங்குச்சந்தையில நார்மல் போட்டுன்றது 2 கோடிக்கு கீழே இருக்கிற ஓர்டர்ஸுகளை 2 கோடிக்கு கீழே இருக்கிற ஓர்டர்ஸுகளை நார்மல் போர்ட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. க்ரோசிங் போர்டில் 2 கோடிக்கு மேற்பட்ட தொகையில் உள்ள பரிவர்த்தனைகளை செய்வீங்க. ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் ஒரு பெரிய அளவில் பங்குகளை வாங்கணும், அது நார்மல் மோட்ல செய்யப்படும் போது பங்குகளோட விலையேற்றம் சாதாரணமாக அதிகரிக்கிறதால சிறு முதலீட்டாளர்களை பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகிறதால இதை 2 கேட்டகரியாக பிரித்து வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இளைஞனுடைய பொருளாதார மந்தநிலை வந்த நேரம் அந்த ரீட்டைல் ஹோல்சேல் என்ற அந்த கேட்டகரி இல்லாத, அதாவது ஒரு அமைப்பு ரீதியாக வைக்கப்பட்டு எந்த ஒரு வியாபாரம் நடக்கப்பட்டாலும் ஒரு கேஸுன்ற விலை பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய் விற்ற அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் ஏதோ ஒரு அமைப்பு ரீதியாக பிரித்து அந்த சேல்ஸை நடத்தல இந்த எதிர்ச்சியாக செஞ்சாங்க. அதன் விளைவா ஒரு கட்டமைப்புக்குள்ள இல்லாத விளைவா பாரிய அளவு விலைகளை ஏற்றத்தை சந்திச்சது கேஸ் இளைஞர்களுடைய பொருளாதாரம் அந்த நிலை வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கு. அப்போ ஒரு ஹோட்டலோ இல்லாட்டி ஒரு ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்க டிரெக்டா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் கேஸ் வேண்டுவாங்க. அதே மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும் கேஸை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க டிரெக்டா ரீட்டைல் கடைகளில் போய் வாங்கி பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த நார்மல் போட், க்ரோசிங் போட்டுன்றது. நார்மல் போட்டுண்டா கிட்டத்தட்ட சாதாரண சிறு முதலீட்டாளர்கள் பங்கு பரிவர்த்தனை செய்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு போட் தான். இதில் பெரிய அளவு வித்தியாசம் வந்து இந்த ஆர்டர் போடுற வேல்யூக்கு மேலே தான் வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது 2 கோடிக்கு மேலே நீங்கள் ஒரு பங்குல பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா க்ரோசிங் போர்ட்டுக்குள்ளே போகும். இல்லாட்டி அந்த கம்பெனியின் 5% பங்குகளுக்கு மேற்பட்ட பங்குகளை பரிவர்த்தனை செய்வீங்கன்னா க்ரோசிங் போர்ட்டுக்குள்ளே போகும். பிறகு பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரேடிங். அதான் இந்த க்ரோசிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பேர் அழைப்பாங்க. அது என்ன பிளாக் ட்ரேடிங். 2 கோடிக்கு மேற்பட்ட, அதாவது 20 மில்லியனுக்கு மேற்பட்ட பரிவர்த்தனை. அடுத்தது அந்த கம்பெனியோட மொத்த பங்குகள் எண்ணிக்கையில் 5% மேற்பட்ட பரிவர்த்தனைகளை செய்கிற சந்தர்ப்பங்கள்ல க்ரோசிங் போர்டுலாம் நடக்கும். இது முழுக்க முழுக்க முதலீட்டாளர்களை பாதுகாக்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, கட்டமைப்பு மாதிரி. பிறகு பார்த்தீங்கன்னா ஓர்டர் வேலிடேஷன் என்ற ஒரு விஷயம் நாங்கள் இருக்கோம். ஒரு ஓர்டர் சென்று கேட்டீங்கன்னா இவ்வளோ அம்சங்களையும் கட்டாயம் கொண்டிருக்கும். பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் அக்கௌண்ட்ன்றது இருக்கும். நீங்கள் விரும்புகிற ஒரு பங்கு சந்தை தர நிறுவனத்தை அணுகி உங்களுக்கான ஒரு
பங்குச்சந்தை கணக்கை திறந்து கொள்ள முடியும். அந்த கணக்கை திறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு பங்குச்சந்தையில் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பங்குகளை வாங்க முடியும். அடுத்து செக்யூரிட்டி கோட். இதை பின்னால் நாங்கள் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டம், அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரேடர் காட்டிக்க இந்த செக்யூரிட்டி கோட் எங்கே எடுக்கலாம்ன்றதை காட்டுறேன். சிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா இப்போ எந்த ஒரு கம்பெனியின் பேரை இல்லாட்டி பேரை அடிக்கும் போது உங்களுக்கு அதுக்கான செக்யூரிட்டி கோட் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஹெச்என்பி பேங்க் பிஎல்சியினுடைய செக்யூரிட்டி கோட் voting ஷேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா HNB.in, நான் voting ஷேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா HNB.x வரும். அது பின்னால் இது பண்ணுவேன். இப்போ இந்த ஸ்லைட்ஸ் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே முடிச்சுட்டு பின்னால் உங்களுக்கு ஃபுல்லாக சிஸ்டத்தை சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு பேசிக்காக தான் சொல்லி கொண்டு போவேன். பிறகு பார்த்தீங்கன்னா வேலிடேட் ட்ரேடிங் லாட் சைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பங்குகளாவது வாங்கணும், குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கடைக்கு போறீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா தான் அது ஒரு வர்த்தகமாக மாறும். அதே மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு பங்குகளையே வாங்குறது தான் ஒரு வர்த்தகமாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக் சைஸ், அதாவது நீங்கள் ஓர்டரை இந்த சைஸில் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஓர்டர் வேண்டாம் 10% அதிகரித்து கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு பங்கை வாங்குறதுக்கு ஓர்டர்ஸ் போட்டு கிடக்கு. அடுத்த நீங்கள் உடனே வேண்டணுமென்ற அடிப்படையில் 25 ரூபா நீங்கள் உடனே வேண்டணுமெண்டா 25 ரூபா 10%, இல்லை 25 ரூபா 20%, இல்லை 25 ரூபா 30% போட்டு தான் ஓர்டர்ஸாக வேண்டலாம். அதே 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 110 ரூபாய்க்கு ஒரு பங்கு போய்கொண்டிருக்கு கரண்ட்ல மார்க்கெட்டில் இருந்தால் நீங்கள் 110 ரூபா 25%, இல்லை 110 ரூபா 25% தான் உங்களோட ஓர்டர்களை அதிகரித்து கொண்டு வந்து அந்த பங்குகளை பெறுறதுக்கான வாய்ப்பை உருவாகும். பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வித்தின் ஆத்தரைஸ் ரேஞ்ச். நார்மலாக ஒரு பங்குச்சந்தையில் இருக்கிற மற்ற பங்குகள் முந்தைய நாளுடைய க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது முந்தைய நாள் 2:30 மார்க்கெட் முடியக்க அந்த பங்கினுடைய விலையிலிருந்து 25% அதிகமான ரேட்டை நீங்கள் வாங்கிக்கையும் சரி விற்கைக்கும் சரி போட முடியாது. அதே மாதிரி 25% கீழையும் நீங்கள் செல் பண்ணுறதுக்கு போட முடியாது. விற்கிறதுக்கு போடவும் முடியாது, வாங்குறதுக்கும் போட முடியாது. இதே S&P/SL20 என்றால் இது 20% வரும். S&P/SL20 என்று 20 நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட 20 நிறுவனங்கள் தேர்ந்தெடுத்து அதுகளுக்கு ஒரு இண்டெக்ஸ் போக S&P/SL20. அந்த 20 நிறுவனங்களுடைய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா மாறும். அதுவும் பின்னால ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டத்தை பார்க்க ஏட்ரேட் சிஸ்டத்தை பார்க்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஓர்டர் டைப் பண்ணி பார்க்க 2 வகையான ஓர்டர் டைப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஓர்டர்ஸ், அடுத்தது மார்க்கெட் ஓர்டர். லிமிடெட் ஓர்டர் என்றால் நீங்கள் வாங்குற விலையையும் விற்கிற விலையையும் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய வசதிகளை கொடுக்கறது லிமிடெட் ஓர்டர்ஸ். இது ஓர்டர் புக்கில் கட்டாயம் விசிபிள் ஆகும். பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓர்டர் என்றால் நீங்கள் எத்தனை ஷேர்ஸ் வாங்கணும்னு தான் நீங்கள் தீர்மானிக்கலாமே தவிர என்ன விலையில் வாங்குறேன்னு தீர்மானிக்க முடியாது. இது ஓர்டர் புக்கில் கட்டாயம் பிரதிபலிக்காது. அதே நேரம் இப்போ நீங்கள் 100 பங்கு வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறீங்கன்னா 50 பங்கு தான் இந்த ஆர்டர் புக்கில் இருக்குன்னா உங்களுக்கு அந்த 50 பங்கு தான் கிடைக்குது, அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓர்டர் மேட்சிங். ஓர்டர் மேட்சிங் என்று பார்க்க 2 பிரதான விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் இந்த ஓர்டர் மேட்சிங் நடக்கும். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா அதிக முன்னுரிமை எதுக்குண்டா ப்ரைஸ் இது கொடுக்கும். வாங்குற சந்தர்ப்பத்தில் அதிக விலை கோர்றவருக்கு தான் முன்னுரிமையும், விற்க அதிக விலை குறைவாக கோர்றவருக்கு தான் கேட்குறவருக்கு தான் முன்னுரிமையும் கொடுக்கப்படும். அதன் அடிப்படை இப்போ வாங்குற ஒரு சினாரியோவை எடுத்து பார்க்கும்போது ஒருத்தர் அதிக விலை கேட்டிருக்கிறார், ஆனால் அதிக விலை கேட்டிருக்கார், அதே மாதிரி அதே விலையில ஒரு 2 பேர் கேட்டிருக்கிறாங்க. யார் டைமுக்கு வெள்ளன ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த டைமிங் அடிப்படையில் தான் அந்த ஆர்டர் ஒன்று கிடைக்கும். ஆர்டர் அடுத்தது என்ன மாதிரி மேட்சிங் ஆகும்னா வாங்குறவர் கேட்கிற விலையும் விற்கிறவருக்கு சொல்ற விலையும் ஈக்குவல் ஆகும் சந்தர்ப்பங்கள்லாம் ஆர்டர்ன்றது நடக்கும், ஒரு பரிவர்த்தனைன்றது நடக்கும். ஓட அட்ரிபியூட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா இதுதான் பங்குச்சந்தையில் நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு பங்குகளை வாங்கும்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லாட்டி டைமை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் இந்த பங்குகளை வாங்குறீங்க. அதாவது டே ஓர்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டே ஓர்டர்ஸ் இன்றைய நாளில் நீங்கள் 12 மணிக்கு ஒரு ஆர்டரை போட்டிங்கன்னாலும்
10:30க்கு மார்க்கெட் முடியும் போது அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி 9:45க்கு போட்டிங்கன்னாலும் இன்றைய நாள் முடிவில் மார்க்கெட் 10:30க்கு மார்க்கெட் முடியும் போது இந்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும். அதே மாதிரி குட்டில் கேன்சல் இருந்தால் இந்த ஆர்டரை நீங்கள் 5 நாளைக்கு போட்டு வச்சு கொள்ளலாம். 5 நாளைக்குள்ளே நீங்கள் கேட்குற விலைக்கு கேட்குற குவான்டிட்டியில் ஆர்டர்ஸ் கிடைச்சதுன்னா உங்களோட ஆர்டர் கிடைக்கும். அடுத்தது குட்டில் டேட்ன்றது 5ல் நீங்கள் 5 நாளுக்குள்ள ஒரு நாளை தேர்ந்தெடுக்கலாம். 3 ஒரு நாள் 2 ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஆர்டர்ஸை போட்டுக்கொள்ளலாம். அட் த ஓப்பன் என்று ஓபிஜி என்று சொல்கிற ஆர்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஓப்பன் டைம்களில் போடுற ஆர்டர். இது மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இந்த ஆர்டர் எக்ஸ்பயர் ஆகும். இதுவும் பின்னால் ட்ரேடிங் சிஸ்டத்தில் விளக்கமாக பார்த்தோம். ஃபில்லோ கில்லுன்றது கிட்டத்தட்ட நீங்கள் கேட்குற குவான்டிட்டி கேட்குற ப்ரைஸில் கட்டாயம் கிடைச்சாகணும், இல்லாட்டி எனக்கு வேணாம் அப்படியான ஆர்டர்ஸ். அதே மாதிரி இமிடியேட்டிவ் கேன்சல்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்க, அதாவது எது கிடைச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரியான ஆர்டர்ஸ். அது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ஷேர்ஸை கேட்குறீங்க, 10ல் 5 தான் கிடைச்சிருக்கேன்டா 5 எடுத்துக்கொள்ள மிச்ச ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறம் ட்ரேடிங் ஹோல்டுன்றது நீங்கள் பங்குச்சந்தையில் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் சில பங்குகளுடைய பரிவர்த்தனைகளை குறுகிய காலத்திலையோ இல்லை அன்றைய நாள் முழுக்கையோ இல்லை குறிப்பிட்ட காலப்பகுதிகளோ தடை பண்ணுவாங்க. அதுக்கு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இதால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது அவங்களோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட், குவார்டர் ரிப்போர்ட் இல்லாட்டி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததில் ஒரு 30 மினிட்ஸ் மார்க்கெட்டில் அந்த பங்குன்ற பரிவர்த்தனையை நிப்பாட்டி வைப்பாங்க. இல்லாட்டி இதாலும் அந்த கம்பெனி பற்றின நியூஸ் ஒரு ரூமரோ பல பரவும் சந்தர்ப்பத்தில் அந்த கம்பெனியினுடைய பரிவர்த்தனையை கொஞ்ச காலத்துக்கு நிப்பாட்டி வைப்பாங்க. அந்த கம்பெனியோட பங்குன்ற விலை அன்யூஷுவலாக அதிகரிக்கிறதோ இல்லை வீழ்ச்சியை சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் பரிவர்த்தனையை நிப்பாட்டி போட்டு அது இந்த விளக்கத்தை பெற்றதுக்கு பிறகு அந்த பங்குனுடைய பரிவர்த்தனையை திருப்பி ஆரம்பிப்பாங்க. இதான் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய பேசிக்கான விஷயங்கள், மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ற விஷயத்தை இது வரைக்கும் பார்த்தோம். இனி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டத்தை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணி எங்களுடைய பரிவர்த்தனைகளை செய்கிறன்ற விஷயங்களை பார்ப்போம். நான் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா யூஸ்வலாக டெஸ்க்டாப் சிஸ்டமும் மொபைல் சிஸ்டமும் இந்த நிகழ்வில் உங்களுக்கு ஷோ பண்ணலாம்னு இருக்கு. அதில் டெஸ்க்டாப் சிஸ்டத்தில் நான் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்லாம் நிறைய காட்டப்படுவேன். ஏன் நான் கூகுள் குரோமில் காட்டுனேன்டா இப்போ நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி விண்டோஸ் சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி அதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ் தேவை. அந்த கூகுள் குரோம்ன்றேக்கு அந்த கூகுள் குரோம்லேயே ரன் ஆகிக்கொள்ளும். அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கு. ஓகே, இந்த சிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல சிஎஸ்சி வெப்சைட்டில் இந்த செக்யூரிட்டி கோட் எப்படி எடுக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ ஹெட்டன் நேஷனல் என்று அடிச்சிங்கன்னா ஹெட்டன் நேஷனல் பேங்கினுடைய பேர் மேலே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோட் ஒரு வாகனத்துக்கு இலக்கத்தகடு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ஒரு பங்குனுடைய செக்யூரிட்டி கோட் இல்லை சிம்போல்னு சொல்லுவாங்க. இதை அடிச்சு தான் நீங்கள் உங்களோட பங்கு பரிவர்த்தனை ஊடகங்களை போடுறது போன்ற நிகழ்வுகளை செய்து கொள்ள முடியும். இல்லாட்டி நீங்கள் இந்த லிஸ்டட் கம்பெனி டைரக்டரியில் போய் உங்களுடைய கம்பெனிகளை சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். இதில் நீங்கள் கம்பெனியை கிளிக் பண்ணுறது மூலமாக கம்பெனியினுடைய ப்ரொஃபைல்ஸை போய் பார்த்துக்கொள்ள முடியும். இங்கே ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸுகளை பார்த்துக்கொள்ள முடியும். சரி, நாங்கள் எங்களோட ஏட்ரேட் சிஸ்டத்துக்கு போகணும்னா முதல்ல கூகுள் குரோமில் உங்களோட ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபார்மோ இல்லை ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபார்முன்ற பேர் அடிச்சுட்டு உதாரணத்துக்கு நான் ஹெச்என்பி ஸ்டாக் ப்ரோக்கர் அடிக்கிறேன். ஹெச்என்பி ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் ஏட்ரேட் அடிக்கிறேன். இப்படி அடிச்சுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்லைன் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கிற பேஜுக்கு போயிடும். இதே மாதிரி வேறு ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபார்முன்ற பேரில் இருக்கிறாங்களா அந்தந்த பேஜுக்கு போகும். இது நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கிறாங்க, லாகின் பேஜ் காட்டியில் இது ஒரு சாம்பிள் அக்கௌண்ட்ன்றதால இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் போட்டு காட்ட முடியாது. மற்றபடி மற்ற ஃபங்க்ஷன்ஸ்களை என்னால் செய்து காட்ட முடியும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டத்துடைய டேஷ்போர்ட். இது பார்த்தீங்கன்னா இப்படித்தான் அதனுடைய இது இருக்கும். அதாவது நீங்கள் இந்த கூகுள்ஸில் சர்ச் பண்ணி இதுதான் வரும். இதில் உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷன் வேணும்னா இதை கிளிக் பண்ணி உங்களை டெஸ்க்டாப் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை ஐபேட் ஐஃபோனுக்குண்டா இதை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும்
இல்லாட்டி ஆண்ட்ராய்டுக்கு இதுக்கான ஆண்ட்ராய்டு லிங்கை ஆண்ட்ராய்டுக்கான ஆப்புங்க டவுன்லோட் பண்ணுறாங்கன்ற லிங்கை ஒர்க் பண்ணும். இதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை உங்களோட ப்ரோக்கர்ஸ்லேருந்து பெற்று நீங்கள் டைப் பண்ணி போட்டு லாகின் ஆகிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா ரினியூவல் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால பாஸ்வேர்டை மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுருக்கு. அப்படி பாஸ்வேர்டை மறக்கிற சந்தர்ப்பங்களில் அந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க புது பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில். அப்போ அந்த சமயத்தில் அந்த செக்யூரிட்டி கொஷின்ஸை ஞாபகம் வச்சிங்கன்னா ஃபோகட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ளேயே நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட்ஸை ரீசெட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஒன்று நீங்கள் பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுருங்க, இன்னும் 3 மாதத்துக்கு ஒருக்கா பாஸ்வேர்ட் ரினியூவல் பண்ணணும். அடுத்தது அப்படி பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா செக்யூரிட்டி கொஷின்ஸ் ஞாபகம் இருக்கிற செக்யூரிட்டி கொஷின்ஸை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட ஃபோகட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் 2 தடவைக்கு மேலே அதாவது 3 தடவைக்கு மேலே பிழையான பாஸ்வேர்ட் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் லாக் ஆகிடும். அப்புறம் அதை ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகலாம். ஸோ பெட்டர் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுருங்க, இல்லாட்டி ஃபோகட் பாஸ்வேர்ட் கொடுத்து எடுக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் ஏட்ரட் சிஸ்டத்துக்குள்ளே போனோம்னா மெயினாக இருக்கிற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டினுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த மேலே இருக்குது. இந்த டேஷ்போர்டில் இதில் பார்த்தீங்கன்னா ஓசியா ப்ரைஸ் இண்டெக்ஸ் நேற்றையும் விட அதிகமான பங்குகள் இன்று வீழ்ச்சியை சந்திச்சதால இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்திருக்கு. ரெட் கலரில் வரும். யூஸ்வலாக நேற்றையும் விட இன்றைக்கு அதிகமான பங்குகள் வீழ்ச்சியை சந்திச்சால இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 92 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்திருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கழிக்கப்படும் நேற்றைய க்ளோஸ் ஆன பாயிண்ட்ஸ்லேருந்து கழிக்கப்படும். அதே மாதிரி ஓசியா SNPSL 20 என்றது 20 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அது பல கேட்டகரியில் தேர்ந்தெடுப்பாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஃபைனான்சியல் ரிப்போர்ட், மார்க்கெட் மூவ்மெண்ட், அப்படி பல கேட்டகரியில் தேர்ந்தெடுத்து இது 6 மாதத்துக்கு ஒருக்கத்தான் மாறிக்கொண்டிருக்கு. கடைசியாக டிசம்பரில் அப்டேட் பண்ணவங்க இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த 20 நிறுவனங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் போடுவாங்க. அந்த 20 நிறுவனங்கள் நேற்றைய விட இன்றைக்கு வீழ்ச்சியை சந்தித்த விளைவாக 39 பாயிண்ட்ஸ் வீழ்ச்சியில் வந்திருக்கு. அதுதான் இந்த SNPSL 20. டேர்ன் ஓவர்ன்றது மொத்த பங்குகளோட எண்ணிக்கையும் இன்று வியாபாரமான விலைகளோட எண்ணிக்கையால் பெருக்கி வந்த தொகை, அதாவது புரள்வு என்று சொல்லுவாங்க. அது டேர்ன் ஓவர் 3.6 பில்லியன் வந்திருக்கு. ஒலியம் வந்து பார்த்தீங்கன்னா 182 மில்லியன் பங்குகளோட பரிவர்த்தனை, அதாவது பங்குகளோட எண்ணிக்கை இன்றைக்கு பரிவர்த்தனை அடைஞ்ச பங்குகளோட எண்ணிக்கை தான் இந்த ஒலியம் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ், எத்தனை வர்த்தகங்கள் நடைபெற்றிருக்கு, அதாவது விற்பனையாக இருக்கட்டும், ஒருத்தர் வித்தாருண்டா இன்னொருத்தர் வாங்கியிருப்பார். அதனால எத்தனை வர்த்தகம்னா 31,234 வர்த்தகங்கள் நடைபெற்றிருக்கு. கேஷ் இன் கேஷ் அவுட்ன்றது இது பெரும்பான்மையான ஆட்களுடைய கருத்து என்னன்னா, அதாவது விற்க ரெடியாக இருந்த ப்ரைஸுக்கு அதிகமான பங்குகள் இன்றைக்கு வாங்கப்பட்டிருந்ததுண்டா கேஷ்ன்னு சொல்றாங்க. வாங்க ரெடியா இருக்கிறவங்க ப்ரைஸுக்கு அதிகமான பங்குகள் விற்பனையாக இருந்ததுண்டா கேஷ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விற்க ரெடியானவங்களோட ப்ரைஸுக்கு அதிகமான பங்குகள் இன்றைக்கு விற்பனை நடந்திருந்தா இது கேஷ் அவுட்னு சொல்றாங்க. அதோட ரேஷியோ தான் இந்த பையிங் சென்டிமெண்ட்டும் இது பிரதிபலிக்குது. இங்கால இந்த கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற, அதாவது இந்த எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கிறதுல இந்த செக்யூரிட்டி, இதுதான் இந்த செக்யூரிட்டி கோட்ன்றது. இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது அவசியம். இப்போ ஓர்டர் போடும்போது கூடுதலாக இந்த செக்யூரிட்டி கோட்டை போட்டு தான் நீங்கள் ஒரு ஓர்டர்ன்றதை பிளேஸ் பண்ணணும். இதுலேயே பார்த்தீங்களா என்னன்றது வாக்குரிமை உள்ள பங்குகள், எக்ஸ்ன்றது வாக்குரிமைகள் அற்ற பங்குகள், ஆர்ன்றது உரிமை பங்குகள் என்று சொல்லுவாங்க. அதாவது voting share, நான் voting share. votingக்கும் நான் votingக்கும் ஒரே வித்தியாசம் தான். அதாவது முடிவுகள் எடுக்கிற முக்கியமான மீட்டிங்குகளில் வாக்களிக்கிற உரிமை உள்ள பங்குகள் voting sharesன்னு சொல்லுவாங்க. நான் voting sharesன்றது உரிமையை, அதாவது முடிவுகள் எடுக்கிற முக்கியமான மீட்டிங்களில் வாக்களிக்கிற உரிமை இல்லாத பங்குகள்ல நான் voting sharesன்னு சொல்லுவாங்க. மற்றும்படி votingகும் நான் votingகும் எல்லா விதமான அம்சங்களும் ஒன்றுதான். ஆனால் இந்த முடிவுகள் எடுக்கிற சந்தர்ப்பங்கள்ல வாக்களிக்கிற உரிமை நான் votingகாரருக்கு இல்லை, அதுதான் டிஃப்ரெண்ட். மற்ற ரைட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் அதுக்கு மேலதிகமாக
நிதி தேவைப்படுற சந்தர்ப்பங்கள்ல ஏற்கனவே அந்த கம்பெனியினுடைய பங்குகளை வாங்கி வச்சிருக்க பங்குதாரர்களுக்கு மேலதிகமாக பங்கு வழங்குற செயல்முறையை செய்வதன் மூலம் பங்கு வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது. அதாவது ஒரு கம்பெனிக்கு நிதி தேவை, மேலதிகமா அந்த கம்பெனியின் பங்குகளை வாங்கி வச்சிருக்க முதலீட்டாளருக்கு பங்குகளை வழங்கி, ஒரு போர்ஷன் அடிப்படையில் பங்குகளை வழங்கி அதன் மூலமா மூலதனத்தை பெற்றுக்கொள்ற ஒரு செயல்முறை. இது ஒரு ரைட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள நடக்கும். இல்லை அந்த மேலதிக பங்குகளை எனக்கு வாங்க விருப்பம் இல்லை என்றால் அந்த ரைட்ஸை மார்க்கெட்ல விற்பனை செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு இதில் மகாராஜா ஃபுட்ஸினுடைய ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விற்பனையாகி கொண்டு இருந்திருக்கு. இந்த ரைட் எனக்கு நான் மேலதிகமாக பங்கு அந்த கம்பெனியின் பங்குகள் வாங்க விருப்பம் இல்லை, நீங்கள் இதை மார்க்கெட்ல வித்திருக்கலாம். இல்லை நான் மேலதிகமாக வாங்க விரும்புகிறேன், இந்த ரைட்ஸை வண்டி வச்சிருக்கிறது மூலமா இந்த ட்ரேடிங் ரைட்ஸ் ட்ரேடிங் நின்று ஒரு 5 நாள் தான் நடக்கும். 5 நாள் முடிஞ்ச பிறகு நீங்க உங்களுடைய சிடிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு காசை டிபாசிட் பண்ணி இந்த ரைட்ஸை பார்த்தீங்கன்னா பங்குகளாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் இது. அங்கால பார்த்தீங்கன்னா கம்பெனியின் நேம், செக்யூரிட்டி கோட் பார்த்துட்டோம். அடுத்தது கம்பெனியின் நேம், இது ஒவ்வொரு கம்பெனியின் நேம் இதில் பக்கத்தில் வரும். அடுத்த பிட் குவான்டிட்டி, அதாவது 149 ரூபா 50 1005 பங்குகளை விற்பனைக்கு, அதாவது வாங்குறதுக்கு ரெடியாக போட்டிருக்காங்க. 149 ரூபா 50 படி 1005 பங்குகளை வாங்குறதுக்கு ரெடியாக போட்டிருக்காங்க. விற்பனைக்கு பார்த்தீங்கன்னா 152 ரூபா 50 பங்கு 152 ரூபா 50 500 பங்குகளை விற்கிறதுக்கு போட்டிருக்கிறாங்க. கடைசியா இந்தியன் மார்க்கெட் முடிய 150 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா டொக்கியாட் பங்குகளோட விலை போயிருக்குது. எவ்வளவு பங்குகள் எண்ணிக்கையில இன்றைக்கு கடைசியா வர்த்தகம் நடந்திருக்குன்னா 100 பங்குகள் எண்ணிக்கையில வர்த்தகம் நடந்திருக்கு. நேற்றைய நாளையும் விட 2 ரூபா குறைஞ்சு இன்றைக்கு பரிவர்த்தனை நடந்திருக்கு. பெர்சன்டேஜா பார்க்க 1.32% ஆகும். இன்றைக்கு அதிகபட்ச பங்கு விலையாக 184 ரூபாயும் குறைஞ்சபட்ச பங்கு விலையாக 149 ரூபாயும் நடந்திருக்கு. இது வெயிட்டட் ஆவரேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுடைய மொத்த டேர்ன் ஓவரையும் மொத்த வால்யூமாலையும் பிரித்து வர்ற ஆவரேஜ் தான். அதாவது இன்றைய நாளில் ஆவரேஜ் ப்ரைஸில் என்ன ப்ரைஸுக்கு போயிருக்கு இன்றைக்கு டொக்கியாட் பங்கு வந்து பார்க்கல 150 ரூபா 54% போயிருக்கு. வால்யூம்ன்றது இத்தனை பங்குகள் இன்றைக்கு பரிவர்த்தனை, இன்றைக்கு டொக்கியாட் பங்குல இத்தனை பங்குகள் பரிவர்த்தனை செய்திருக்கின்றது. டேர்ன் ஓவர்ன்றது பரிவர்த்தனை செய்த பங்குகளோட எண்ணிக்கை என்ன விலையில பங்குகள் பரிவர்த்தனை ஆனதுன்றது பெருக்கி வர்றது தான் டேர்ன் ஓவர், புரள்வுன்னு சொல்லுவாங்க. ட்ரேட் என்ற இத்தனை பரிவர்த்தனைகள் நடந்திருக்குன்றத இன்றைக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் க்ளோஸ் 152 ரூபா வருது. இது ப்ரீவியஸ் ப்ரைஸ் க்ளோஸாக தான் இருக்கு, அது மாறி போய் டைப் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று 152 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆனது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு லாஸ்டாக ட்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு, ஆனால் சேஞ்ச் ஆனது 2 ரூபா, அப்போ 152 ரூபா. இது இல்லாட்டி நீங்கள் ட்ரேட் புக்கில் டொக்கியாட் இந்த அடிச்சுக்கிட்டா வரும். கடைசியாக இன்றைக்கு 2 மணி 29 நிமிஷம் 59 செகண்ட்ல 150 ரூபாய்க்கு தான் பங்கு பரிவர்த்தனை நடந்திருக்கு. இது சரி, 2 ரூபா சேஞ்ச்லாம் நடந்திருக்கு. இது முந்தின நாள் க்ளோஸ், அதாவது நேற்று 152 ரூபாய் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ப்ரைஸ் க்ளோஸ் வந்து போட்டிருக்காங்க, மாறி போட்டிருக்காங்க. பையிங் சென்டிமெண்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா டைமின் அடிப்படையில் இது செட் ஆகிருக்கு. இது அசெண்டிங் டிசெண்டிங் ஓர்டருக்கு நீங்கள் மாற்றி பார்த்துக்கொள்ள முடியும். ஏறு வரிசை ரங்கு வரிசையின் அடிப்படையில் உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நான் ஒரு ஓர்டராக போகணுன்றதுக்காக இப்படியே இந்த ஹெடரில் இருக்கிற விஷயத்தின்படியே ஓர்டரில் போகிறேன். முதல்ல வாட்ச்ன்றதில் கஸ்டம் வாட்ச், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பங்கை வாங்க விரும்புகிறீங்க, ஆனால் அதுக்கான டைமையோ இல்லாட்டி சரியான உங்களுக்கு ஒரு காசு வரணும் வந்த அப்புறம் வேண்டும்ன்றதுக்காக யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த பங்குகளை ஃபாலோ அப் பண்ண யோசிக்கிறீங்கன்னா இந்த கஸ்டமில் போய் உங்களுக்கு என்னென்ன பங்குகளை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொடுத்து வைக்கலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா இதில் போய் கஸ்டம் வாட்சுக்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸில் இப்போ நான் இதில் சம்பத் பேங்க் ஆட் பண்ணுறேன். சம்பத்
அடிச்சிங்கன்னா வரும். சம்பத்தன் பேங்க் இந்த செக்யூரிட்டி கோட் பார்த்தீங்கன்னா SAMB டாட் என்னென்னு அடிச்சிங்கன்னா ஃபில்டர் ஆகியே வரும். இந்த வேற இதெல்லாம் அடிக்க இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு HNB மாதிரியான இது அடிக்க HNBக்குள்ள HNB ஃபைனான்ஸ் வரும். அதனால இப்போ .in அடிக்கும்போது ஃபில்டர் ஆகி வரும். உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ள முடியும். இல்லாட்டி இந்த இதில் ஓர்டர்ஸ் இதை ரிமூவ் பண்ணணும்னா இதை ரேட்டை கிளிக் பண்ணுறது மூலமாக ரிமூவ் ஆகும். அதை செய்து கொள்ளலாம். இல்லாட்டி பை பண்ணணும்னா பை செல்லிங் செய்து கொள்ளலாம். ஸ்டாட்டிஸ்டிக் செய்யலாம். ஒரு ஓர்டராக போகணுமென்றால ஹெடரில் இருக்கிற விஷயத்தை வச்சு ஓர்டராக போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இக்குட்டிங்கன்னா மொத்த மார்க்கெட்டுடைய டீட்டெயில்களும் இக்குட்டியில் லிஸ்ட்டாக வரும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பார்த்து கூட சமரிஸ்களை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு பார்த்தீங்கன்னா பில் பவுன்ஸ் டிபெஞ்சர் விஷயங்களை நாங்கள் கதைக்கணும். நம்ம இந்த டைம் குறைவாக இருக்கிறதால. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்டர் வாட்ச், அதாவது செக்டர் அடிப்படையில் நீங்கள் வாட்ச் பண்ணி கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டரில் என்னென்ன பங்குகள் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா லங்கா ஐஓசி இருக்குது, லாஃப் கேஸ் இருக்குது, லாஃப் கேஸ் voting நான் voting ஷேர்ஸ் இருக்குது. அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு செக்டர்ஸும் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் செக்டர் அடிப்படையில் என்னென்ன பங்குகள் மூவ் ஆயிருக்குன்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது மெட்டீரியல் செக்டரில், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட் செக்டரில் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோண்டா உங்களுடைய என்னென்ன பங்குகள் வச்சிருக்கிறீங்க என்ற உங்களோட நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற பங்குகள் கரண்டாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் மூவ் ஆகிக்கொண்டிருக்கிறன்ற விஷயத்தை இந்த போர்ட்ஃபோலியோ அமைத்தேக்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கெப் பண்ணுற ஷேரை மட்டும்தான் காட்டுது என்றால் நான் ஒரு இது டம்மி அக்கௌண்ட்ன்றால ஒரு ஸ்கெப் பண்ணுற ஷேர் மட்டும் வேண்டி வச்சிருக்கேன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நான் ஒரு 500 ரூபா போட்டு டம்மி அக்கௌண்ட்ன்றால 500 ரூபா போட்டு பண்ணிக்கிறேன். 5 ரூபாய்க்குள்ளே என்ன ஷேர் இருந்தோ அதை பண்ணி விட்டுனாங்க. மற்றபடி இது ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே கிடையாது. பிறகு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோண்டா இப்போ நீங்கள் HNB வச்சிருக்கிறீங்கன்னா HNB கரண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை இதில் காட்டும். சம்பத் வச்சுருக்கீங்க, சம்பத்தின் கரண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை காட்டும். இல்லை ஸ்கெப் பண்ணுற ஷேர் மட்டும் இருக்கிறாங்க. ஸ்கெப்பின் ஷேர் கரண்ட் மூவ்மெண்ட்ஸை மட்டும் காட்டுது. இங்கால போய் பார்த்தீங்கன்னா டாப் 10 கெய்னர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் அதிகரித்த பங்குண்ட விலை அதிகரித்த 10 பங்குகளில் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைய நாளில் பங்குண்ட விலை வீழ்ச்சி அடைஞ்ச முதல் 10 பங்குகளிலேயே போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டாப் 10 ஷேர் வால்யூம் இன்றைய நாளில் அதிகமான பங்குகள் பங்குகள எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிகமான பங்குகள எண்ணிக்கையில் முதல் 10 பங்குகள டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி டாப் 10 டேர்ன் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பங்குகளுடைய புறன்கள் அடிப்படையில் டாப் 10 பங்குகளை இதில் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இங்கால பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் என்னென்ன பங்கு பரிவர்த்தனையானது, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்ச், இது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் போனது, எவ்வளவு பங்குன்ற எண்ணிக்கை போனது, இது நேற்றைய நாளையும் விட இன்றைக்கு 2 ரூபா குறைஞ்சி போயிருக்கு. அந்த தரவு தான் இது டைமை பேஸ் பண்ணும். இது ட்ரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேட் புக் சம்மரி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு HNB 2 அடிச்சிங்கன்னா இது ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்ன வயசுல நீங்கள் புள்ளி விவரவியல் பாடங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை ப்ளூ கலர் கார் எத்தனை போயிருக்கு, ஒயிட் கலர் கார் எப்படி போயிருக்கிற மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 455 ரூபான்ற ரேஞ்சில் 14 வர்த்தகங்கள் நடந்திருக்கு. அதாவது 5550 பங்குகள் பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்கு. நேற்றைய நாளை விட 2 ரூபாய் 25 மாற்றத்தை பெற்றிருக்கு. அதான் இது ஒரு சம்மரி மாதிரி. இதுக்கு முன்னால் இருக்கிற ட்ரேட் புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பேஜ் இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பேஜில் உங்களால் ஈஸியாக பார்த்து கொள்ள முடியும். அதனால வேகமாக டிசிஷன் எடுத்துக்க முடியும். அதனால தான் இந்த ட்ரேட் சம்மரி மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரேட் புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 பேஜ் பக்கத்தை நீங்கள் தட்டி பார்க்கணும். ஆனால் ட்ரேட் சம்மரியில் நீங்கள் ஒரே பக்கத்தில் இந்த மார்க்கெட் விஷயங்களை பார்த்துக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா ஓகே, இன்றைய நாளில் பங்குகள் இன்றைய நாளோ இல்லை 3 நாளைக்கு பங்குகளினுடைய
டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் ஈஸியாக பார்த்துக்கொள்ள முடியும். அதில் மூவில் பார்த்தீங்கன்னா வீக்லியோ மந்த்லியோ இயர்லியோ நடக்கிற பரிவர்த்தனைகளை நீங்கள் மூவில் பார்த்துக்கொள்ள முடியும். ஆனால் இதில் நான் லோவஸ்ட் ப்ரைஸ் பார்த்தேன். கொஞ்சம் இந்த டேட்டா நம்ப இல்லாமல் இருக்கு. இந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா 1 வீக் டேட்டா இது காட்டுதில்லை. நீங்கள் இதை பயன்படுத்தாமல் பெட்டர் நீங்கள் இது யூஸ்வலாக யாரும் பயன்படுத்துகிற இந்த ஸ்டட்டிஸ்டிக் மாதிரியான விஷயம் அங்கால இந்த சார்ட்ஸில் அட்வான்ஸ் சார்ட்ஸில் அதில் பார்த்து 1 வீக் ஆவரேஜ் 1 இயர் 1 இயர் லோ ப்ரைஸ் அதில் பார்த்துக்கொள்ள முடியும். அங்கால மார்க்கெட் டைம் அண்ட் சேல்ஸ் இது பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் சில பேர் பெரும்பான்மையான ஆட்கள் வேலைக்கு போகிறவங்களே இருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இருக்கு. ஸோ அப்படியான ஆட்களுக்காக தான் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் இன்றைக்கி டைமின் அடிப்படையில் இன்றைக்கு என்னென்ன பங்குகள் பரிவர்த்தனையான இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸஸ் இன்ஜினியரிங் இந்த பங்குகளை பார்க்கணும்னா இதை நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு நடந்த எல்லா எக்ஸஸ் இன்ஜினியரிங் பரிவர்த்தனை வரும். இல்லாட்டி ஒன்றும் வேணாமட்டா நீங்கள் தனியாக சர்ச் கொடுத்தீங்கன்னா எல்லா பங்குகளையும் பார்க்கலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு இன்றைய நாள் என்ன பங்கு பரிவர்த்தனை நடந்திருக்குன்றது ஒரு சமரைஸாக பார்த்துக்கொள்ளலாம். அதாவது உங்களோட ஒர்க் முடிஞ்ச பிறகு உங்களோட மார்க்கெட் அனாலிசிஸ் ஒர்க்குக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா OHLC வேல்யூஸ் அது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு சமரைஸ் ரிப்போர்ட் மாதிரி தான். ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆனது, எவ்வளோ டேர்ன் ஓவர் ட்ரேட் ஆனது, எவ்வளோ என்ன செக்யூரிட்டிஸ்ன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சமரைஸ் ரிப்போர்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த மார்க்கெட் டெப்த் இது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் டெப்த்தில் இப்போ ஆர்டர் புக்கை இது சரியாக சொன்னாங்கன்னா ஆர்டர் புக்குன்னு சொல்லலாம். இதைத்தான் நான் ஆர்டர் புக்குன்னு சொல்கிறேன். அதாவது இந்த க்ரீன் கலர் இதில் பார்த்தீங்கன்னா வாங்க ரெடியாக இருக்கிறார்கள் தங்களுடைய ஆர்டர்ஸ்களை போட்டு வச்சுருப்பாங்க. விற்க ரெடியாக இருக்கிறவங்க ரெட் கலர் இதில் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை வாங்க ரெடியாக இருக்கிறத பிட்டன்னும் விற்க ரெடியாக இருக்கிறவங்கள ஆஸ்கன்னும் சொல்லுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 555 ரூபா 25% 222 பங்குகளில் வாங்குறதுக்கு ரெடியாக ஆர்டர் போடப்பட்டிருக்கு. ஆனால் எத்தனை ஆர்டர்ன்றா 2 ஆர்டர் ஸ்பிளிட்ன்றது எத்தனை பேர் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருன்றதையும் விட எத்தனை ஆர்டர்ஸ் என்று சொல்லலாம். அதான் 2 ஆர்டர் போடப்பட்டிருக்கு. மேபி ஒரு ஆளாகவும் இருக்கலாம், இல்லாட்டி 2 பேராகவும் இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 455 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 1381 பங்குகளை 5 பேர் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க வாங்க ரெடியாண்டு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா விற்க ரெடியான இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதால பார்த்தீங்கன்னா 25% அதிகரிச்சு கொண்டு போகும். இதே 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற பங்குகள்ண்டா 10% அதிகரிச்சு கொண்டு போகும். இது நான் முன்னமே சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். டீட்டெயில் குவாட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சமரைஸ் ரிப்போர்ட் தான். கிட்டத்தட்ட எல்லா சமரைஸும் ரேட் புக் இதில் பார்த்தீங்கன்னா HNB கணக்கு வருது. இப்போ .in போட்டிங்கன்னா ஒன் போட்டிங் டிரெக்டாக வந்துடும். ஈஸியாக உங்களால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பிட் ப்ரைஸ், ஆஸ்க் ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு என்னென்னு சொல்கிற பிஸ்னஸ் அனலிஸ் சிஸ்டம் ஈஸியாக பார்த்து உங்களுக்கு வேகமாக முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆர்டர் புக் இருக்கும், என்னென்ன டைமில் என்னென்ன ப்ரைஸுக்கு மூவ் ஆகி கொண்டிருக்குன்றது இருக்கும், ட்ரேட் சம்மரியும் இருக்கும். அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ ட்ரேட் நடந்திருக்குண்டு டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு முடிவு எடுத்து உங்களுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் செய்து கொள்ள முடியும். ஏன்னா பெரும்பான்மையான ஆட்கள் ஒர்க்குக்கு போகிற ஆட்கள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிவு எடுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்காது. அதனால இந்த சிஸ்டத்தை இந்த மாதிரியான அம்சங்களை யூஸ் பண்றது மூலமா நீங்க வேகமாக முடிவு எடுக்கலாம். ஓகே, டீட்டெயில் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த செட் அலர்ட்டில் நீங்கள் உங்களோட அலர்ட்டுக்கு ஒரு நேமை வச்சுட்டு
டெஸ்ட் வச்சுட்டு ஒரு செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா HNG நாம் போட்டுட்டு இதில் போப்பப் பண்ணிட்டா உங்களோட சிஸ்டம் அதுக்கு ஒன்றுலேயே இருக்கணும். அது உங்களோட சிஸ்டத்தில் அந்த டைம் அந்த நீங்கள் போடுற அலர்ட் போடுற டைமுக்கு ஏதாலும் ஒரு பரிவர்த்தனை நடக்குதுன்னா உடனே டக்குனு விசிபிள் ஆகும். இல்லாட்டி மெசேஜ் இமெயில் கொடுத்தீங்கன்னா இமெயிலுக்கு மெயில் வரும், இல்லாட்டி ஃபோனுக்கு மெசேஜ் வரும். ஆனால் இதுன்ற எஃபிஷியன்சி எனக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள் எங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தில் கூடுதலாக அப்படியான அலர்ட் மாதிரி போடுற விஷயங்கள் இல்லை. ஸோ இது கஸ்டமர் சிஸ்டத்தில் இருக்கிறால இதை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்து நாங்கள் நேரடியாக கஸ்டமர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எந்த ஒரு பையிங் செல்லிங்கும் செய்யலான்றத நான் இது வரைக்கும் செய்து பார்க்கறது இல்லை. ஆனால் எங்களோட கிளைண்ட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சிஸ்டத்தில் இப்படியான ஃபங்க்ஷன்ஸும் இல்லை. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஒரு சின்ன பங்குக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது சின்ன குவான்டிட்டியில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பை பண்ணுறதா இல்லை செல் பண்ணுறதான்ற ஒரு மெசேஜை வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையா இல்லாட்டி ஒரு நாளைக்கு இத்தனை தடவைன்ற நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையான்ற டீட்டெயிலில் கொடுத்து போட்டு நீங்கள் செட் பண்ணி விடலாம். அதாவது நீங்கள் போடுற ப்ரைஸையும் விட கூடவா, அதாவது அந்த 450 ரூபாண்டு போடுறேன் அதையும் விட கூடவாவா குறைவாவா இல்லை ஈக்குவலாவான்றதை போட்டுட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அலர்ட் அட் ஆகிடும். அந்த அலர்ட்டினுடைய கண்டிஷன்ஸை பூர்த்தி செய்கிற மாதிரி பரிவர்த்தனைகள் நடக்கும்போது உங்களுக்கு போப்போ இல்லாட்டி நீங்கள் கொடுக்குற அலர்ட் மூட்டை பொறுத்து உங்களுக்கு தகவல்கள் வரும். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளலாம். அடுத்த ஹீட் மேப் இது பார்த்தீங்கன்னா வேர்மா டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அம்சம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனாக வர்றது எல்லாமே இன்றைய நாளில் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்ச பங்குகள் இந்த இதை க்ரீனாக வரும். இந்த க்ரீனிஷ் பார்த்தீங்கன்னா க்ரீன் இது டார்க் க்ரீனாக இருக்குது. இங்கே போக போக பார்த்தீங்கன்னா இது இந்த க்ரீன் தன்மை குறைஞ்சு கொண்டு வருது. ஏன்னா இந்த இன்றைய நாளில் இந்த பங்கு வளர்ச்சி அடைஞ்சு விகிதம் குறைஞ்சு கொண்டு வருது போக போக. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து நிற்கும். இன்றைய நாளில் அதிகமாக வீழ்ச்சி அடைஞ்ச பங்குகள் ரெட்டில் வரும், நடுவுக்குள்ளே பைக் கலரில் வரும். அதுதான் இது ஒரு ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு அம்சம் தான். அங்கால ஓடர்ஸ் இதுதான் மெயினான விஷயம். ஓடர்ஸ் வரும்போது நீங்கள் இப்படியும் போய் பை செல்லுன்னு போகிறது நல்ல, இல்லாட்டி இதுலேயே பையிங் செல்லிங் நீங்கள் போட்டு போயிடலாம். ஆனால் இதிலே போடுறதையும் விட பை ஓடர்ஸில் போய் இல்லாட்டி ஒரு செக்யூரிட்டிஸை கிளிக் பண்ணி நீங்கள் பை செல்லிங் செய்கிறது நல்லா. இதை நீங்கள் செக்யூரிட்டிஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பையோ செல்லிங் என்று வரும். இதில் நீங்கள் பையண்டா பையை கொடுத்துட்டு இப்போ செக்யூரிட்டிஸ் நீங்கள் சரியான செக்யூரிட்டிஸை தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்களா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஏசிஎல் கேபிள் அதுண்டா அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். இல்லாட்டி நான் ஒரு ஆர்டர் புக்கை பார்க்க விரும்புகிறேன், அந்த ஏசிஎல் கேபிள் ஆர்டர் புக் இதில் வந்து விசிபிள் ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதை பார்த்துட்டு அதாவது 103 ரூபா 50 வரைக்கும் போயிட்டு உடனே வாங்கணும்னு நினைக்கிறாங்க விற்க ரெடியாக இருக்கிறவங்க ப்ரைஸை கேட்டு உடனே வாங்கி கொள்ளலாம். இன்கேஸ் நீங்கள் 103 ரூபா 50 போட்டாலும் நீங்கள் 110 ரூபா போட்டாலும் உங்களுக்கு 103 ரூபா 50 தான் ஆர்டர் ஃபில் ஆகும். அதை விற்கிற ரெடியாக இருக்கிறவங்க ப்ரைஸ் ரேஞ்செலாம் ஆர்டர்ஸ் கிளியர் ஆகி கொண்டு வரும். வாங்குறவர் என்ன விலைக்கு போட்டாலும் விற்க ரெடியாக இருக்கிறவங்க ப்ரைஸ் ரேஞ்சுக்குலாம் ஆர்டர்ஸ் ஃபில் ஆகி கொண்டு வரும். இந்த ஒரு சிறு முதலீட்டாளர்களை பாதுகாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அம்சம் தான் இது. பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பையிங் இது என்ன செக்யூரிட்டி என்று போடணும். இந்த செக்யூரிட்டி கோட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி வெப்சைட்லேயும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி இதுலேயே நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்த்துக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா போட், இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் போட் க்ராசிங் போட்டுன்னு இருக்குது. க்ராசிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் செய்கிறது. ரெகுலர் போட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பையிங் செல்லிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செய்து கொள்ளுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பங்குகள் பண்ணணும். இது ஏசிஎல் கேபிள் ஒரு 100 பங்குகள் போட்டிங்கன்னா அந்த குவான்டிட்டி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எவ்வளோ வெளியே வந்துடும். இதில் கமிஷன் எவ்வளோ வெட்டுப்படுது வேறும் நீங்கள் எவ்வளவு இந்த பங்கை வாங்குறதுக்கு செலவழிக்க போகிறன்ற டீட்டெயிலும் ஃபுல்லாக வந்துடும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்டர்களை வேண்டிக் கொள்ளலாம்.
இதில் அந்த டிஃப் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் டே ஓர்டர். அதாவது இன்றைய நாள் முழுக்க இந்த ஓர்டர் இருக்கு, முந்தைய நாள் பங்குச்சந்தை நிறைவடையும் போது இந்த ஓர்டர் கேன்சல் ஆகும். அது டே ஓர்டர். அப்புறம் ஜிடிசி பார்த்தீங்கன்னா 5 நாளுக்கு டிஃபால்ட்டாகவே 5 நாளைக்கு செலக்ட் ஆகிருக்கும். 5 நாளைக்கு இந்த ஓர்டர் இருக்கும். உங்களோட ப்ரைஸும் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ப்ரைஸும் ப்ரைஸுக்கு யாரும் நீங்கள் வாங்குற குவான்டிட்டி ஈக்குவல் ஆகும் சந்தர்ப்பத்தில் இந்த ஓர்டர் ஃபில் ஆகும், இல்லாட்டி அந்த ஓர்டர் கேன்சல் ஆகும். அதே மாதிரி ஜிடிடி என்ற பார்த்தீங்கன்னா 5 நாளில் ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து போட்டுக்கொள்ளலாம். 5 நாளைக்குள்ள ஒரு நாளை எடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்து போட்டுக்கொள்ளலாம். அது ஜிடிடி. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது 9:30 2:30 வரைக்கும் தான் மார்க்கெட். அதுக்கு முற்பட்ட டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓர்டர் பிளேஸ் பண்ண விரும்புகிறீங்க வேண்டாம், அதாவது 9 மணிக்கும் 9:30க்கும் இடையில ஓர்டர் பிளேஸ் பண்ண விரும்புகிறீங்க வேண்டாம், ஓபிஜி யூஸ் பண்ணி நீங்கள் பங்குகளை வாங்கி கொள்ள முடியும். அங்கால பார்த்தீங்கன்னா ஐஓசி ஓர்டர்ன்னு சொல்கிறது, அதாவது இமீடியட்டோ கேன்சல்ன்றது. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 100 பங்குகளை வாங்கணும்ன்றிருக்கு 100 ரூபாய்க்கு. ஆனால் 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 5 பங்குலாம் வாங்குறதுக்கு ஓர்டர் புக்கில் இருக்குது. அப்படின்றைக்கு உங்களோட ஓர்டர் 5 பங்குகள் கிடைக்கும், மீதி இருக்கிற 5 பங்குகள் கேன்சல் ஆகும். அதுதான் ஐஓசின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஃபில்லோ கில்ன்ற சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் போடுற அந்த 10 பங்குகளும் கிடைக்கணும், இல்லாட்டி எனக்கு ஓர்டர் வேணும், அப்படியானது தான் ஃபில்லோ கில். அதான் இந்த ஓர்டர் அட்ரிபியூட் சொல்லுது. அடுத்தது ஓர்டர் டைப்பில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மார்க்கெட் என்று சொல்கிறது. லிமிட்டட் என்று பார்த்தீங்கன்னா நீங்களாவே வாங்குற விலையும் விற்கிற விலையும் தேர்ந்தெடுக்கலாம். லிமிட்டட் பார்த்தீங்கன்னா நீங்களாவே வாங்குற விலையும் விற்கிற விலையும் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது மார்க்கெட் ஓர்டர்னு சொல்கிறேன்னா நீங்கள் எத்தனை பங்குகள் வாங்கலாம்ன்றதை தான் தீர்மானிக்கலாம், விட ப்ரைஸை நீங்கள் தீர்மானிக்க இல்லாது. ஸோ மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிமிடெட் ஓர்டர்ஸும் வடிவாக இப்படி ப்ளேஸ் பண்ணுறது இருக்குது. அடுத்து அந்த மினிமம் ஃபில்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஓர்டரை போடுறீங்க, 1000 பங்குகளை வேண்ட விரும்புகிறீங்க. அந்த ஓர்டர் முதல்ல ஒரு 100 பங்குகள் வாங்கப்படணும். வாங்கினால்தான் அந்த ஓர்டர் இருக்கணும், இல்லாட்டி எனக்கு வேணாம். அதாவது 100 ரூபா படி 1000 பங்குகளை வேண்ட விரும்புகிறீங்க. அதில் எனக்கு குறைஞ்சபட்சம் 100 ரூபா முதல்ல, 100 பங்குகள் முதல்ல கிடைக்கும், மிச்சம் இருக்கிற 900 பங்குகள் பிறகு கிடைச்சா பரவாயில்லை என்ற ஓர்டர்களை மினிமம் ஃபீல்டுக்கு நீங்கள் போட்டுருவீங்க. அப்படி 100 உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம், ஒரு பங்குகளையும் போடலாம். ஆனால் இந்த டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஓர்டர்ன்ற குறைஞ்சபட்சம் 10% மேலேயாவது இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பெரிய ஓர்டர் போட போறீங்க, 1,00,000 பங்குகளை வேண்ட போறீங்க. அந்த ஓர்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஓர்டர் புக்கில் வர்றதை விரும்பல. ஏன்னா சில நேரம் விற்க ரெடியாக இருக்கிறவங்க ப்ரைஸை கூட்டி போடுவாங்க, இல்லாட்டி விற்கிற ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களோன்று யோசிக்கிறீங்க. அப்படியான சந்தர்ப்பங்களில் ஓகே எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இப்போ 1000 பங்குகளை நீங்கள் வாங்க நினைக்கிறீங்கன்னா 101 பங்குலையாவது டிஸ்க்ளோஸாக போடுவோம். அப்போ இந்த புக்கில் வரும். அப்படியே ஒவ்வொரு 101 வரும். குறைஞ்சபட்சம் 10% மேற்பட்டதாக இருக்கும். அதுதான் இந்த டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி என்று சொல்றது. அதுதான் இந்த மெயின் ஃபங்க்ஷன். இதுக்கு பிறகு நீங்கள் பையிங் செல்லிங்கை கொடுத்தீங்கன்னா இது பண்ணும். இது ஒரு டெமோ அக்கௌண்ட் என்றாலே இந்த ஒரு பையிங்கோ செல்லிங்கோ செய்ய முடியாது. டெமோ அக்கௌண்ட் என்றாலே இந்த ஒரு பையிங்கோ செல்லிங்கோ செய்ய முடியாது. அடுத்த மார்க்கெட்டும் க்ளோஸ், அதனால இந்த ஒரு ஜிடிசி ஆர்டர் போட்டு கூட உங்கள் ஆர்டர் சர்ப்ரைஸ் பண்ணி காட்ட முடியாது. அதுக்கு மன்னிச்சிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அட் டு கார்ட் மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த ஆர்டரில் பை பார்த்துட்டோம், இதே மாதிரி தான் செல்லிங்குக்கும் சேம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் இருக்குது. இதில் இந்த ஆர்டர் ஸ்டேட்டஸில் புதிய ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறீங்கன்னா நியூ வந்துட்டு வரும். நீங்கள் போட்ட ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிட்டு வேண்டாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டு வரும். இந்த அட் டு கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அட் டு கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸில் ஃபில் பண்ணி போட்டு அட் டு கார்ட் கொடுத்துருவீங்க. அதில் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் டு கார்ட்டுன்ற பாஸ்கெட்டை க்ரியேட் பண்ணுங்க.
இதுல போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்கெட்டை நியூ பாஸ்கெட் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு பேரை வச்சுட்டு உதாரணத்துக்கு டெஸ்ட்ன்ற ஒரு பேரை வச்சுட்டு ஒரு பாஸ்கெட் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட அட் டு கார்ட் மாதிரி. இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா அந்த அட் டு கார்ட்ன்ற இதில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற பொருட்களை லிஸ்ட் பண்ணி கொண்டே போவீங்க. அப்புறம் உங்களுக்கு வாங்குறது காசு இருக்குது இல்லாட்டி ஐடியா இருக்குன்னா அந்த சந்தர்ப்பங்களில் அந்த அட் டு கார்ட்டில் இருக்க லிஸ்ட்டை பார்த்துட்டு என்னென்ன வாங்கணுமோ அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணி வாங்கிக்கொள்வீங்க. அதே மாதிரி தான் இது ஒரு அட் டு கார்ட் மாதிரியான மெத்தட் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை பாஸ்கெட்டை முதல்ல அந்த அட் டு கார்ட்டுக்கு ஒரு பேர் வைப்பீங்க. அந்த டெஸ்ட்ன்னு நான் இதில் வச்சிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அது விசிபிள் ஆகுது. இதில் அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுற ஆத்தரைசேஷன் இல்லைன்றதால காட்டுதில்லை. இல்லை பிறகு அந்த அதாவது டெஸ்ட்ன்ற பா ஆர்டர் பாஸ்கெட்டுக்குள்ளே போடட்டான்னு இருக்கும். ஆத்தரைஸ் கொடுத்தா பிறகு இந்த பங்குகளை 100 பங்குகள் 103.50 இந்த லிஸ்ட்டில் ஆர்டர் பாஸ்கெட்டில் இருக்கும். பிறகு நீங்கள் அதை யூஸ் பண்ணி அந்த சப்மிட்ன்றதை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கணும்னு சந்தர்ப்பத்தில் அதை டிக் பண்ணி போட்டு இல்லை டிக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வேறு டிக் பண்ணி போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். இல்லாட்டி அந்த ஆர்டரில் இருக்கிற குவான்டிட்டி மாற்றணும், அதாவது வாங்குற பங்குகளோட எண்ணிக்கையை மாற்றணும், இல்லை ப்ரைஸை மாற்றணும். அமெண்டை கொடுத்து கிட்டத்தட்ட அப்டேட்ன்ற மாதிரியான விஷயங்கள் அமெண்டை கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ரைஸை மாற்றிக்கொள்ள முடியும். இல்லாட்டி நான் அந்த வாங்க விரும்பலைன்றா ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். நேரம் குறைவாக இருக்கிறால வேகமாக போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் சம்மரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாங்கினது வித்து அந்த சம்மரி போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருப்பாங்க. இந்தியா நாள் ஆர்டர் உண்டு. இதில் பை செல் ரெண்டு வரும். அதில் பையில் எவ்வளோ வேண்டியிருப்பீங்க, செல்லில் எவ்வளோ வேண்டியிருப்பீங்கன்ற அந்த டீட்டெயில் போகும். அப்புறம் அங்கால பார்த்தீங்கன்னா ட்ரேட் சம்மரி பார்த்துட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா ஆர்டர் ட்ராக்கரில் இதில் நீங்கள் இப்போ இந்தியா நாள் மட்டும் இல்லை, இந்த ஒரு மாதத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே என்னென்ன ஆர்டர்ஸ் போட்டீங்க, அது என்ன மாதிரி ஃபில் ஆனதா எக்ஸ்பைரி ஆனதா அந்த டீட்டெயில்களை செக் பண்ணி கொண்டிருக்கிற இடம் தான் இந்த ஆர்டர் சம்மரி விஷயம். ஆர்டர் ட்ராக்கர். அடுத்து மை ட்ரேட்டில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு டெவலப்பிங் கம்பெனியால் உருவாக்கப்பட்ட ஆப். அதனால வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. வெளிநாட்டு பங்குச்சந்தைகளில் பயன்படுத்துகிற ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அது ஒர்க் பண்ணல என்றால அப்பிளை இஷ்யூ ஒன்று நிற்காங்க. அந்த ஃபங்க்ஷன்களை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறாங்களா அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி. இந்த அக்கௌண்ட் சம்மரியில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இதில் வரும். இதில் க்ரீன் கலரில் இருந்ததுன்னா ஒரு பேலன்ஸ் காசு ப்ளஸில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் மேலதிகமாக பங்கு வாங்குறதுக்கு உங்களோட பங்குச்சந்தை அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்னு அர்த்தம். ரெட் கலரில் இருந்ததுன்னா அதாவது மார்ஜின், அதாவது கடனுக்கு பங்கு பண்ற பங்கு தர நிறுவனங்களில் உங்களுக்கு கணக்கு இருந்ததுன்னா அது ரெட் கலரில் வந்திருக்கும். அப்போ என்ன நீங்கள் அந்த கம்பெனிக்கு பே பண்ணணும்ன்ற அடிப்படையில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் க்ரீனில் வச்சிருந்து பரிவர்த்தனை செய்து உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இதில் கிளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த போர்ட்ஃபோலியோவில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷேர் தான் இருக்குது. முன்னூட்டியே சொன்னால் ஸ்கெப்ன்ற ஷேர் இருக்குது. அதாவது வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹5. கமிஷனோட சேர்த்து பெஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் பார்த்தீங்கன்னா ₹5.60. இதுக்கான வாங்கின டோட்டல் கோஸ்ட் ₹5 தான். இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா ₹9.10. ஸோ இதை விற்பனை செய்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கமிஷனாக ₹10 19 வெட்டுப்படும். சேல்ஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற லாபம் பார்த்தீங்கன்னா 110 கிடைச்சாலும் இந்த கமிஷன் எல்லாம் கழிஞ்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹899 கையில் கிடைக்கும். இதில் நீங்கள் லாபம் அடைக்கிற காசு பார்த்தீங்கன்னா ₹399. அந்த விஷயம் தான் இதில் போட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை குவான்டிட்டியில் எத்தனை பங்குகளோட எண்ணிக்கை இருக்குது, என்ன பங்குன்ற செக்யூரிட்டி கோட். மெயினாக போர்ட்ஃபோலியோன்றது உங்களோட பங்குச்சந்தை அக்கௌண்ட்டில் என்னென்ன பங்குகள் இருக்குது, எந்தெந்த கம்பெனியோட பங்குகள் இருக்குது, என்னென்ன எண்ணிக்கையில் இருக்குன்ற டீட்டெயில்களை தர்ற இதுதான் இந்த பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்ற விஷயம்.
அடுத்தது ஸ்டாக் ஹோல்டிங். இப்போ நீங்கள் நிறைய பங்குகள் வச்சுருக்கீங்க, அதாவது ஒரு 25-30 பங்குகள். உங்களுக்கு என்ன பங்குகள் இருக்குன்னு தேடி கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு பங்குன்ற மூவ்மெண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்காண்டா நீங்கள் இப்போ அதுன்ற கோட் அடித்து பார்த்தீங்களா இதில் விசிபிள் ஆகும். இதில் ஒரே ஒரு ஷேர் இருக்கிறால, ஸ்கெப் பண்ணுற ஷேர் இருக்கிறால, வேற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரே ஒரு பங்கு வேண்டினா அதன் பிறகு அந்த மொபைல் ஆப்பில் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கெப் பண்ண அடிக்க இது லாபத்தில் இருக்கா நட்டத்தில் இருக்கா என்ன மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பிறகு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி, இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா 500 ரூபா போட்டு தான் ஷேர் ஒன்று சொன்னேன். அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ண தொகை 500 ரூபா. கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 910 ரூபா. கெயின் பார்த்தீங்கன்னா 399 ரூபா 80 சதம். இல்லை சேல்ஸ் ப்ரொசீஜருக்காக கிட்டத்தட்ட 10 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா கிட்ட போகுதுன்னு சொன்னான். 10 ரூபா 19 சதம் போகுதுன்னு சொன்னான். அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாபமாக கிடைக்கிறது 399 ரூபா. அந்த விஷயம் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் உங்கள்கிட்ட வேறு கேஷ் இல்லாததால், இல்லை உங்கள்கிட்ட காசு பேலன்ஸ் இருக்காண்டா இது கிரீன் கலரில் கேஷ் பேலன்ஸ் காட்டும். இந்த கடனுக்கு பங்கு பரிவர்த்தனைகள் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 15% 50% வரைக்கும் பங்கு தர நிறுவனங்களும் செய்கிறாங்க. இல்லை மார்ஜின் ப்ரொவைடர்ஸும் கடன் கொடுப்பாங்க. அப்படியான இதுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேஷ் பேலன்ஸையும் விட கூட மேலதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி என்னைக்கு பையிங் பவர்ன்றது காட்டிக்கொண்டு இருக்கு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பங்குன்ற ஆர்டர் போட்டிருக்கிறீங்க, ஆனால் அந்த பங்குகள் இன்னும் கிடைக்கல. ஆனால் உங்களோட காசு பிளாக் ஆகியிருக்கும். அதான் இந்த டோட்டல் பெண்டிங் ஆஃப் ஆர்டர் வேல்யூன்றதுல மென்ஷன் ஆகியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட். அடுத்தது கிளைண்ட் இன்கொயரியில் உங்களோட நேம், அதுகள், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அந்த இதுகள் வரும். சேஞ்ச் கிளைண்ட் இன்ஃபர்மேஷன், அது யூஸ்வலாக கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. ஷார்ட் பொசிஷன், நீங்கள் ஷார்ட் செல்லிங் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அதுக்கண்டு ஒவ்வொரு பங்கு தர நிறுவனங்களும் தனிப்பட்ட ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக தான் அதில் செய்து கொள்ள முடியும். இந்த சார்ட்டில் இந்த பேசிக் சார்ட்ன்றது இருக்குது. அது பெரும்பான்மையான இதில் இந்த பேசிக் சார்ட்டுகள் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அட்வான்ஸ் சார்ட்டையும் நான் காட்ட விரும்புகிறேன். ஓகே, இதில் அட்வான்ஸ் சார்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்று சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் விஷயங்களை செய்வார். ஜூமிங் பண்ணணுமெண்டா இப்போ 2 விரலை நீங்கள் நெருக்கி கொண்டீங்கன்னா ஜூமிங் ஆகும். 2 விரல் அதாவது மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஜூம் அவுட் பண்ணுறேன்டா, ஜூமிங் பண்ணுறேன்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். ஜூம் அவுட் பண்ணுறேன்டா ஸ்க்ரோல் அப் பண்ணணும். அது மவுஸில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் வேணாம், எனக்கு கிராஃபாக வேணுமெண்டா இப்படி மாற்றிக்கொள்ளலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இண்டிகேட்டர்ஸ் நாங்கள் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதில் சிலதுகள் நீங்கள் பார்க்கலாம், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி இண்டிகேட்டர்ஸ்ன்ற மார்க்கெட்டுன்றது மெயினாக ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இயங்குற ஒரு விஷயம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வச்சு தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறால நாங்கள் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது இது நீங்கள் ஏரியா கொடுக்கலாம், கொலம்ஸ் கொடுக்கலாம், இல்லை கேண்டில் ஸ்டிக் வேணுமெண்டா கேண்டில்ஸை கொடுத்து உங்களுக்கு இதை மாதிரி மாற்றலாம். இது கிராஃப்கள் வரைஞ்சி இல்லாட்டி ஃபிபனோச்சி அனலைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கான டூல்ஸ்களை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இந்த ஐஎஸ்ஐன்னு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஹெச்என்கிட்டோ என்னென்ன ஆயிடுச்சுங்க இதில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 இயர் அப் அண்ட் லோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ப்ரைஸ் ரேஞ்சில் இதில் ப்ரைஸ் வரும், இங்கால சைட்டில் ப்ரைஸ் வரும், இங்கால ப்ரைஸில் என்ன டேட்டுக்கு என்ன ப்ரைஸ்க்கு போகணுன்ற டீட்டெயில் வரும். ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் சிம்பிள் இந்தியா நாளில் பங்குச்சந்தையில் என்னென்ன மாதிரி பரிவர்த்தனை நடந்த டீட்டெயில் இதில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ், அதாவது செக்டர் வைஸாக ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் வரும். பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இண்டிகேட்டர் ஹிஸ்ட்ரி சமரி அதில் பார்த்தீங்கன்னா
இது இண்டிகேட்டர்ஸை நீங்க ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள சம்மரி எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இவ்வளவு வெயிட் இருக்குது சந்திச்சிருக்குன்றதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட ஸ்டொக்குக்கு பார்க்கணுமெண்டா இதுல ஸ்டொக்குன்னு நேமை போட்டு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள அனலைஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். அது இந்த விஷயத்துல இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி அனௌன்ஸ்மெண்ட் தான் மோஸ்ட்லி வரும். எப்பயாவது வந்துட்டு தான் ஸ்டாக் ப்ரோக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதில் டிவிடன் வந்துட்டு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கு, அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வரும் பெரும்பாலும். நான் ஒரு 5 மினிட்ஸ் டைம் தாங்க, நான் டக்குண்டு மொபைல் இதையும் முடிச்சு விடுறேன். ஓகே, இதான் சிஎஸ்சி மொபைல் ஆப். நீங்கள் லொகின் ஆனி பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதில் வரும், எஸ்என்பிஎஸ்எல் 20 இதில் வரும். இல்லை டாப் ஸ்டாக்குக்கு போனீங்க அப்படிங்கன்னா இந்திய நாளில் அதிகமான பங்குகள் அதிகரித்தது, வீழ்ச்சியை சந்தித்தது, டேர்ன் ஓவர் ட்ரேட் ஆனதுகள், அந்த டீட்டெயில்கள் இருக்கு டாப் ஸ்டாக்ல. லூஸ் ஆன ஷேர்ஸ்கள், டேர்ன் ஓவர், அட் ஷேர் வால்யூம்ல பார்த்தீங்கன்னா அதிகமான பொருள், அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகம் ட்ரேட் ஆன டீட்டெயில் இதில் இருக்கு. அது பிறகு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ல சிஎஸ்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். பிறகு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்ற விஷயத்துல போய் தான் நீங்கள் உங்களுடைய பங்கு பரிவர்த்தனை சம்பந்தமான விஷயங்களை பார்ப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கேப்ன்ற ஷேர் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு டிசம்பர் மாதம் எடுத்த வீடியோ அதான் இப்படி இருக்கு. மார்க்கெட் வேல்யூ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் 20 சதம் இருக்கு. சேல்ஸ் கமிஷனாக பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் 20 சதம் தான் அந்த டைம்ல மார்க்கெட்ல ட்ரேட் ஆன ஷேர் ப்ரைஸ். வாங்கினது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு. சரி, இது ஒரு இந்த பங்குல நீங்க விற்கிற சந்தர்ப்பத்தில் 5 ரூபா பார்த்தீங்கன்னா 82 சதம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கமிஷனாக போயிடும். அதை சேல்ஸ் ப்ரொசீட் பண்ணிக்க உங்களுக்கு 514 ரூபா கைக்கு வரும். இந்த 14 ரூபா உங்களுக்கு லாபமா வரும். அதை தான் இதுல விளக்கி இருக்கு. இதுல இதுல விளக்கி இருக்கு. இதுல மெயினா பாத்தீங்கன்னா இங்கதான் உங்களுக்கு கூட தேவை. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னம் இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா 14 ரூபா 50 சதம் காட்டியிருக்கும். அதாவது கமிஷன் கழிச்சு தான் உங்களோட லாபத்தை போட்டிருக்கு. இதுலேயும் அந்த வேல்யூவேஷன்ல பார்க்க நீங்க பார்த்தீங்கன்னா 14 ரூபா 50 சதம் போட்டிருக்கு. அப்படின்னா உங்களோட சேல்ஸ் கமிஷன் கழிச்சு தான் உங்களோட ப்ராஃபிட் இதில் டிஸ்பிளே ஆகிக்கொண்டு இருக்கு. அடுத்தது வாங்கின விலை பார்த்தீங்கன்னா 5 ரூபா. இப்போ கரண்டாக அந்த டைம்ல மார்க்கெட்டில் ட்ரேட் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 20 சதம். அதைத்தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இந்த ஷேர் இந்த செக்யூரிட்டி கோட் அதுண்ட 100 ஷேர் 5 ரூபா படி 100 ஷேர் வந்தது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் 520 ரூபாய் இருக்குன்றது ஒரு மார்க்கெட் சம்மரியாக தான் அதில் போட்டிருக்கு. இதில் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இப்போ ஹெச்என்பி வச்சிருந்தீங்கன்னா ஹெச்என்பி கீழ் குளத்தில் வரும், சம்பத் வச்சிருந்தீங்கன்னா சம்பத் கீழ் குளத்தில் வரும். அப்படியே ஒன்றும் வந்து ஒன்று இருக்கும். அதை வச்சு ப்ராஃபிட்டாக இருக்கா லொஸ்ஸாக இருக்கான்னு உங்களோட முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல்லில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி செலக்ட் பண்ணுறீங்களோ, அதாவது இந்த பங்கு பண்ணுறீங்களோ அந்த பங்குன்ற பேர் அடிப்பீங்க. இப்போ அந்த பங்குட பேர் அடிச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓட புக்கில் வரும். அதாவது 35 ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. விற்கிற ரெடியாக இருக்கிறவங்க பையன்றால விற்கிற ரெடியாக இருக்கிறவங்களோட ப்ரைஸ் தான் முதல்ல காட்டும். செல் அண்டைக்கு வாங்க ரெடியாக இருக்கிறவங்களோட ப்ரைஸ் இதில் காட்டும். இது டோட்டல் இத்தனை ஷேர்ஸ்கள் விற்க ரெடியாக இருக்குது, இத்தனை ஷேர் வாங்க ரெடியாக இருக்கிறது, கரண்டாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆகுது, இன்றைக்கு எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கு, அந்த டீட்டெயில் ஜிடிசி 5 நாளோட இது எத்தனை ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்க போகிறீங்களோ அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை போடுவீங்க. இந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸுக்கு வாங்க விரும்புறீங்களோ அது போடுவீங்க. இதில் அதோட டோட்டல் ப்ரைஸ் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கமிஷன் எவ்வளோ வெட்டுப்படுது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் டோட்டல் ப்ரைஸ் போடுவாங்க.
இப்போ குவான்டிட்டியும் இது பண்ணிட்டு டே ஆர்டர்னா ஒரு நாள் இந்த ஆர்டர் இது கேன்சல் ஆகிடும். இது லிமிட்டட் ஆர்டர் இருக்கு, மார்க்கெட் ஆர்டர் இருக்கு. லிமிட்டட் ஆர்டர்னா இந்தியன் நாள், அதாவது நீங்கள் வாங்குற விலையும் விற்கிற விலை, வாங்குற விலையும் இத்தனை பங்குகள் எண்ணிக்கை வாங்க போறீங்களோ அதை நீங்கள் தீர்மானிக்கலாம். மார்க்கெட் ஆர்டர் வேண்டாம், விலையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது, இத்தனை பங்குகள் வாங்கலாம்ன்றதை மட்டும்தான் நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதுதான் மார்க்கெட் ஆர்டர். இதில் ஆர்டர் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் போட்டிருக்கிறீங்கன்றது, அதாவது ஃபில்ல இருக்கா ஆர்டர் லிஸ்ட்டில்ன்ற இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கிறீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடைச்சிருந்தேன்னா ஃபில்லுண்டு கிடைக்கலையேண்டா இல்லை வெயிட் பண்ணி கொண்டிருக்க அந்த ஆர்டர்னா நீங்கள் ஆர்டர் வரும். இது பார்த்தீங்கன்னா கஸ்டம் வாட்ச் செலக்ட் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்ன்ற ஒரு இது இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இப்படி வேறு. இதில் எக்விட்டியில் போனீங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அந்த கரண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். இல்லை ஃபேவரேட்டுக்கு போய் அதில் ஒரு பேரை கொடுத்து போட்டு என்னென்னா இது நான் ஸ்மார்ட் வியூவில் காட்டலாம்னு யோசிச்சேன்னு என் மொபைல் ஃபோனும் லேப்டாப்பும் ஒரே வைஃபைல கனெக்ட் ஆகிருந்தேன்னா மேபி இது வெப்னியாக செய்கிறதால குழப்ப சான்ஸ் இருக்குது. அதனால் வீடியோவாக போட்டினான், அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முதல்ல மன்னிச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பங்குல வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் இப்போ அதை வாங்குற எண்ணம் இருக்காது, இல்லாட்டி அதுக்கான பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேண்ட முடியுமெண்டா நீங்கள் அந்த இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். உங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கிற நேரத்தில் வாங்கிக்கொள்ளலாம். இதுதான் ஃபேவரட்ஸில் கொடுத்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார் அமர்த்துறது மூலமாக ஃபேவரட்டில் போய் உங்களோட நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற பங்குகள் செலக்ட் ஆகியிருக்கு. அது இந்த மார்க்கெட் டெப்த்தில் அந்த மார்க்கெட் சம்மரியாக நீங்கள் பார்த்து ஆர்டர் புக்கை பார்த்துக்கொள்ளலாம், என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது மொபைல் ஆப்லேயே பார்த்துக்கொள்ளலாம். மற்ற டைம் அண்ட் சேலில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் என்னென்ன பங்குகள் விற்பனை ஆகிருக்குன்ற விஷயங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ட்ரேட் சம்மரியில் இப்போ 450 ரேஞ்சில் இத்தனை ட்ரேட் ஆகிருக்கு, இத்தனை குவான்டிட்டி போயிருக்குன்ற இதுகள் பார்த்துக்கொள்ளலாம். டைம் அண்ட் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடை காட்டும். ட்ரேட் சம்மரியில் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்னென்ன ட்ரேட் ஆகிருக்கு, இத்தனை குவான்டிட்டி போயிருக்குன்றதை காட்டும். அதான் டைம் அண்ட் சேல். முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு தேவையான சிஎஸ்சிக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா இந்த ஆப் எப்படி மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டுருவேன். இதை ஒழுங்காக வாய்ஸ் ஓவர் போட்டுருவேன், ட்ரை பண்ணுறேன். இன்றைய நாளில் பெரும்பான்மையான பங்குச்சந்தை சம்மந்தமான ஆன்லைன் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் சம்மந்தமான எல்லா விஷயமும் பார்த்துனாங்க. இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கும் நன்றிகளை தெரிந்து கொள்கிறேன். திலக்ஷன், நான் நீங்கள் சில கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண படையிலேருந்து அதற்கு பார்த்து ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னேன். ஓகே சார். திலக்ஷன், அந்த Q&A ஓகே. டிக் பண்ணீங்கன்னா அதில் வேறு கொஷின்ஸ். ஓகே. கொஸ்டின் க்ரோசிங் மோஸ்ட்லி ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமாக தான் செய்வாங்க. அது நீங்கள் உங்களுடைய முதலீட்டு ஆலோசகரோட தொடர்பு கொண்டு க்ரோசிங்களை மேற்கொள்ள முடியும். ஏன்னா க்ரோசிங் பார்த்தீங்கன்னா பெரிய முதலீட்டாளர்கள் செய்கிறதால ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம்லேயே அதுக்கென்ற ஒரு தனிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க, அவங்க மூலமாக தான் க்ரோசிங் நடைபெறும்.
இதில் அமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் அமெண்ட் பண்ணினா புதிய ப்ரைஸ் ரேஞ்ச் போடும்போது இல்லாட்டி ஆர்டர் புதுசாக அந்த அமெண்ட் பண்ணும்போது டைம் டைம் ஷெட்யூல் திருப்பி ரீஷெட்யூல் ஆகும். அந்த ஒரு இது நடக்கும். நீங்கள் சிஎஸ்சியை தொடர்பு கொள்றதன் மூலமாக நீங்கள் இந்த செஷனுடைய ரெக்கார்டிங்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. கேஷ் இன் அவுட் பார்த்தீங்கன்னா அதுண்ட பொதுவான விளக்கம் எனக்கு பெருசாக இல்லை. ஏன்னா அது இப்போ நான் பல பேர்கிட்ட இதுக்கு சம்மந்தமான டவுட்ஸில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அவங்க எங்களுடைய கருத்தின்படி பார்த்தீங்கன்னா கேஷ் இன் அவுட்ன்றது பார்த்தீங்கன்னா பையர்ன்ற ப்ரைஸுக்கு, அதாவது இந்த ஆர்டர் புக்கில் பையர்ன்ற ப்ரைஸுக்கு, அதாவது ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா பையர்ன்ற ப்ரைஸுக்கு வாங்கப்பட்டதுன்னா அதாவது கேட்குறாக்கள் ஒரு பங்கு வாங்கணும்னு நினைக்கிறாக்கள ப்ரைஸுக்கு பெரும்பான்மையான பரிவர்த்தனைகள் போச்சுன்னா கேஷ் இன் கால்குலேட் ஆகுதுன்னு தான் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் போய்கொண்டிருக்கு. அதே மாதிரி விற்க ரெடியாக இருக்கிறவங்களோட ப்ரைஸுக்கு பரிவர்த்தனைகள் அதிகமாக நிறைவேறிச்சிருந்தா அது கேஷ் அவுட்டுக்கு தான் போய்கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுன்ற பூரண விளக்கம் இது வரைக்கும் நான் பெரும்பான்மையாக எடுக்கல. பையிங் சென்டிமெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் டேர்ன் ஓவர்லேருந்து கேஷின்ன பையிங் டோட்டல் டேர்ன் ஓவரால் பிரித்து வரது தான் பெர்சன்டேஜாக வரும். அதுதான் பையிங் சென்டிமெண்ட். டிரெக்ட் எஃப்எம் ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் கூடின ஒரு ஆப். பெரும்பான்மையான ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இப்போ டிரெக்ட் எஃப்எம்ஐ விட்டு விலத்திட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் கூட இப்போ டிரெக்ட் எஃப்எம் வச்சிருக்கையில் பெரும்பான்மையான ஆட்கள் இப்போ ஈட்ரேட் தான் வச்சுருக்காங்க. ஈட்ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் குறைவு, அடுத்தது கொஞ்சம் மார்க்கெட் எஃபிஷியன்சியாகவும் இருக்குது. வித்ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பங்கு தர நிறுவனங்கள் இரு வழிகளை பயன்படுத்துகிறாங்க. முதல் வழி பார்த்தீங்கன்னா இதுக்கண்டு டிபாசிட் பண்ணுறதுக்கும் வித்ட்ரா பண்ணுறதுக்கும் தனி மெயில்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக செய்து கொண்டு வரலாம். இன்னுமொரு சிஸ்டம் இருக்கு. என்னன்னா நீங்கள் முதலீட்டு ஆலோசனைக்கு அனுப்புவீங்க வித்ட்ரோவல் ரிக்வெஸ்ட் மெயில்கள். அவங்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுடைய மெயிலை ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய வித்ட்ரோவல் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நீங்கள் லேப்டாப்லேயும் ஓப்பன் பண்ணி ஃபோன்லேயும் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ரீசெண்டாக எந்த டிவைஸில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுதான் ஒர்க் பண்ணும். மற்ற ஒரே நேரத்தில் 2 லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும் லாகின் ஆகலாது. ஓகே. க்ரோசிங்ன்றது பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேற்பட்ட பரிவர்த்தனை எல்லாமே க்ரோசிங்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி கம்பெனியினுடைய பட்டியல்பட்ட மொத்த பங்குகள எண்ணிக்கையில் 5% அதிகமான பரிவர்த்தனைகள் எல்லாமே க்ரோசிங்னு சொல்லுவாங்க. ஓகே. அது இன்ட்ரா ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவாங்க. சிஎஸ்சி மொபைல் ஆப்பின் மூலமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி மொபைல் ஆப்பில் சிஎஸ்சி கனெக்ட் ஃபெசிலிட்டிஸை முதல்ல நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணி போட்டு ஒரு புரோக்கர்ஸ்லேருந்து இன்னொரு புரோக்கர்ஸுக்கு நீங்கள் உங்களோட பங்குகளை பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வித ஒரு கட்டணமும் மறவிடப்பட்டது, முற்றிலுமாக இலவசம் தான். ஆனால் நீங்கள் இப்போ வேற ஒரு புரோக்கருக்கு மாற்றணும்னா முதல்ல வேற ஒரு புரோக்கரில் உங்களுக்கு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லாட்டி ஆப் ஸ்டோர்லேயே சிஎஸ்சி மொபைல் ஆப்ன்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லாட்டி சிஎஸ்சி கூகுளுக்கு போயிட்டு சிஎஸ்சி மொபைல் ஆப்ன்னு அடிச்சிங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. நான் நினைக்கிறேன் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தாச்சு. ஆகவே நேரமும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நேரமும் எங்களுக்காக ஆன்லைன் ட்ரேடிங் சம்பந்தமான A to Z சகல விடயங்களையும் மிகவும் தெளிவாக இலகு தமிழிலே
விளங்கப்படுத்தியமைக்காக திலக்ஷன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நீங்கள் எல்லோருமே ஆன்லைன் ட்ரேடிங்கை புது முதலீட்டாளர்களும் சரி, ஏற்கனவே உள்ள முதலீட்டாளர்களும் சரி, இங்கே இருக்கிறீர்கள் நிறைய பேர். நீங்கள் ஆன்லைன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார்கள், ஓகே. வச்சிருக்காதாக்கள் நீங்கள் வந்து எல்லாருக்குமே இப்போ புரோக்கர்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் ட்ரேடிங் கொடுக்குறாங்க. ஆன்லைன் ட்ரேடிங் கொடுக்கின்ற போது புரோக்கிங் ஃபேமுக்கு ஃபேம் வித்தியாசப்படலாம், சில சில கட்டுப்பாடுகள், வரையறைகள். மற்றும்படி எல்லோரும் நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் எடுத்த உடனேயே நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓனர் போட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு பழகிட்டு நீங்கள் போடுங்கள், எங்களுடைய தயவான கட்டளை. ஏனென்று சொன்னால் நீங்கள் பழகாமல் செய்தால் ஏற்படுகின்ற பிள்ளைக்கு நாங்களோ இல்லை பங்குத்தரக நிறுவனங்களோ பொறுப்பில்லை, அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. ஆகவே கொஞ்சம் பழகின பிறகு உங்களுக்கு இலகுவாக அது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு நீங்கள் ஆன்லைனில் ட்ரேட் செய்ய வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக நல்ல பலனை தரும் என்று நான் கூறிக்கொண்டு, திலக்ஷன் ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு பதிலளித்து விட நான் நினைக்கின்றேன் நிறைவு செய்யலாம் என்று. பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். அதாவது ஆர்டர் புக்கை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது கிரீன் கலர் சைட்ல இருக்கிறது தான் வாங்க ரெடியா இருக்கிற ஆட்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக கூடிய விலையில இருக்கிறது தான் பையிங் ப்ரைஸ் தான் முதல்ல காட்டும். பிறகு கிட்டத்தட்ட கூடின ப்ரைஸ்லேருந்து குறைஞ்சு கொண்டு வரும் பையிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்ன்றது குறைஞ்ச விலையிலேருந்து கூடிக்கொண்டு போகும். அது ரெட் கலர் சைட்லேயே இருக்கு. அதாவது பிட்ன்றது எல்லாமே பையிங் ப்ரைஸ் காட்டி கொண்டு வரும், ஆஸ்க்ன்ற இது எல்லாமே செல்லிங் ப்ரைஸ் காட்டி கொண்டு வரும். அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. ஆகவே இவ்வளவு நேரம் எங்களுக்காக இந்த சிறந்த விளக்க உரையை தந்த திரு திலக்ஷன் அவர்களுக்கு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாகவும் அதே போல பங்கு பெற்றவர்களாகிய உங்கள் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே தொடர்ந்தும் இவ்வாறான தொடர்ச்சியான பல்வேறு தலைப்புகளிலே நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்காக கருத்தரங்குகளை இணைய வழி ஊடாக ஒழுங்கமைத்து பங்குச்சந்தை தொடர்பாக உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் தந்து கொண்டிருப்போம் என்றும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய முதலீட்டு பயணம் சிறக்க எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் நல்குவோம் என்றும் தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி திலக்ஷன். நன்றி சபாநாயகர். நன்றி.